நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாதங்களின் கவிதை நடனம், உள்ளத்தின் கனவு நடனம், உணர்வுகளின் கட்டுரை நடனம், வாழ்வின் வரைபடம் நடனம். இந்த நடனத்தின் எதிரொலியே நம் நடன புயல் பிரபுதேவா. அவரின் பிரதிபலிப்பான இதுவே பூர்விகா மொபைல்ஸ் உங்கள் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஓம். ரம்யா, கடந்த 2 வாரங்களா நடனத்தின் பிரதிபலிக்காக நான் நிறைய உழைப்புகள்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதனால வர முடியல. நீங்க உங்க சைடுல என்ன உழைப்பு பண்ணீங்க பாலாஜி? இல்ல, நான் ஒவ்வொரு வாட்டி வர முடியாம ஆப்சென்ட் ஆகும்போதும் நான் நடனத்துல அடுத்த லெவலுக்கு போயிருப்பேன் அப்படின்றது மக்களுக்கே தெரியும். ஆமாமா. ஸோ ஃபைனல்ஸ்ல ஒரு மிகப்பெரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் நிறைய கமக்கத்தை நடனத்துல இன்க்ளூட் பண்றதுக்காக கத்துட்டு இருந்தேன். ஓ, இப்பவே நாங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஃபைனல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்காக. ஸ்பெஷல் கோட் இது. வாவ், வாட் அ அமேசிங் கோட். ஏன்னா தரையில இப்படி இந்த ஸ்டெப் இருக்குல்ல, இது பண்ணும்போது தேஞ்சால எதுவும் ஆகாது முதுகுக்கு. ஏற்கனவே தேஞ்ச மாதிரி தான் இருக்கு லைட்டா. அதுதான் இது ஸ்பெஷாலிட்டியே. ஓ சூப்பர். மேட் இன் மலேசியா. நான் ஏதோ நீங்க வந்து ரயில்வேஸ்ல டிடிஆர் கோட் எடுத்துட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். டைமிங் மிஸ் ஆகி 7 வீக்ஸ் ஆகுது. ஓகே, எனிவே இல்ல, நான் இல்லாத போது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. கடந்த 2 வாரங்கள் வந்து செமி ஃபைனல்ஸ் 1 பார்த்தோம். நம்மளோட டாப் 4 கண்டெஸ்டன்ட்ஸ், ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் வந்து 2 விதமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. ஜட்ஜஸ் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பெர்ஃபார்மன்சஸ் பத்தாது, ஃபைனல்ஸ்க்கு போற ஸ்டேஜ்க்கு இன்னும் நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ் போல அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிவிச்சாங்க. அதே சமயத்துல பிரபுதேவா மாஸ்டர் நம்மளோட நடன புயல் வந்து அடுத்த வாரம் நிகழ்ச்சிக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் நமக்கு கிடைச்சது. So already this week is that week? Yes, this is a very very special week. இந்த வாரம் வந்து ஒரு மைல்ஸ்டோன் in உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 அப்படி நம்ம தாராளமா சொல்லலாம். இட்ஸ் a $1 million question. ஏன்னா போன வாரத்துக்கு அப்புறம் இந்த டாப் 4 contestants இப்போ ஒரு do or die சிச்சுவேஷன்ல இருக்காங்க. எந்த contestant வேணாலும் எலிமினேட் ஆகலாம், எந்த contestant வேணாலும் ஃபைனல்ஸ்க்கு போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலர் பேண்டும் கிடையாது, டேஞ்சர் ஜோன் அப்படி நம்ம எந்த contestant-யும் சொல்ல போறது இல்ல. ஆனா முக்கியமான விஷயம், இது ஒரு ரவுண்டா நடக்க போறது இல்ல. ஒவ்வொரு contestant-ம் 2 டான்ஸ் ஆட போறாங்க. ஒன்னு அவங்க ஏற்கனவே ஆடின பெஸ்ட் டான்ஸை பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி இன்னைக்கு ஆடி காமிக்க போறாங்க. Yes, the second round is going to be பிரபுதேவா hits round. அதாவது நம்மளோட நடன புயல் பிரபுதேவா மாஸ்டர் ஆடின ஒரு பாடல் எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம், அதை சூஸ் பண்ணி நம்மளோட contestants இன்னைக்கு அவர் முன்னிலையில் ஆட போறாங்க. சிறப்பு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்துச்சு. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறப்போ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து எங்கள் மாஸ்டர் பிரபு மாஸ்டருக்கு தான். இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து அவர் தான். ஆனால் மானசீக குருவா இன்னைக்கு ஒரு கூடுதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பேனல் ஆஃப் ஜட்ஜஸ்ல புதுசா ஒரு வெரைட்டியை நம்ம பார்க்க போறோம். ஆமா, பெரிய மிகப்பெரும் நடிகர் ஒருத்தர் வரப்போறார், மிகப்பெரும் கொரியோகிராஃபர் ஒருத்தர் வரப்போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சோஃபா செட்ல உட்காரறதுக்கு இந்திய சினிமாவை வேர்ல்ட் டான்ஸோட லெஜெண்டும் வர போறாங்க. சோ இன்னைக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு, நிறைய எனர்ஜி இருக்கு, ஒரு புத்துணர்ச்சி நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட தெரியுது. ஒரு பக்கம் வந்து செமி ஃபைனல்ஸ், இன்னொரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டர் ஜட்ஜ் பண்ண போறாரு. அவர் சூஸ் பண்ணி தான், அவர் தேர்ந்தெடுக்கிற அந்த கண்டெஸ்டன்ட்ஸ் தான் வந்து ஃபைனலிஸ்டா இருக்க போறாங்க. அண்ட் ஒரு contestant eliminate ஆக போறாங்க. So lots of excitement in the air. So இது செமி ஃபைனல்ஸ், இதுக்கு அப்புறம் வைல்ட் கார்டு ரவுண்ட், அதுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல்ஸ். அந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிக்க போற ஒருத்தருக்கு தான் ஓம் சக்தி ஓம்ஸோட 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அபார்ட்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அங்க போய் குடியேறினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பிரபுதேவா மாஸ்டரோட வேர்ல்ட் டூர் போறதுக்கான லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. மாபெரும் செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட், அதுவும் 2வது ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், இந்த ஷோவோட ஆணிவேர்னு சொல்லலாம், அவர் இங்க இருக்க போறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு மைல்ஸ்டோன் ரவுண்டை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 ஸ்பெஷல் ஜட்ஜஸ் இருக்க போறாங்க. எஸ், நம்மளோட பேனல் ஆஃப் ஜட்ஜஸ்ல இன்னைக்கு இந்த ஃப்ரெஷ் பேனல்ல வந்து முதல்ல நம்ம கூப்பிட போறவர் இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு பரிச்சயமானவர். இன்ஃபேக்ட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் ஒரு செலிபிரிட்டி ஜட்ஜா இந்த சீசன்ல ஜட்ஜ் பண்ணவர் இவர் தான் அப்படின்ற அந்த புகழ் இவரை சேரும். அண்ட் நம்மளோட டான்சிங் ஸ்டார்ஸ் இன் சவுத் தமிழ்நாடு வந்து உள்ள எல்லா டான்சர்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்டர்ஸையும் எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா ஸ்டைல்ஸ்லயும் ஈஸியா அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்ட் வெர்சடைல் டான்சர் அப்படின்னு தாராளமா இவரை சொல்லலாம். Let us welcome the dancing hero Bharat.
பரத், மார் வேஷத்தில் வந்த மார்க் ஜுக்கர்பர்க் மாதிரி வந்திருக்கீங்க. சில பல வாரங்களாக உங்களை நாங்கள் எல்லாம் மிஸ் பண்ணோம். நீங்கள் வராத வாரங்களில் டிவியில் பார்த்தீங்களா? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். ஒரு சில ரவுண்ட்ஸ் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ரவுண்ட்ஸ் ஃபாலோ பண்ண முடியல. பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ செமிஃபைனல்ஸும் போது எங்களுக்கே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. பிகாஸ் 4 பெஸ்ட் டான்சர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்கலேருந்து ஒரு சில பேர் தான் வந்துட்டு ஃபைனல்ஸ் போகிறாங்க. ஸோ குவைட் எக்ஸைட்டிங் திங். இன்னொரு மோஸ்ட் எக்ஸைட்டிங் ஃபேக்டர் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த செமிஃபைனல்ஸ் வந்துட்டு இன்னும் பெரிய லெவலில் ஆக்க போகுது. ஸோ தட் பர்சனாலிட்டி. ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அவர் கூட சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம் போது. ஸோ குட் டு see you back once again பரத். கண்டெஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இன்னைக்கு உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு. பிரபுதேவா மாஸ்டர் வரப்போறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில். அண்ட் அவர் வந்து உங்களோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறாரு இந்த ரவுண்டு அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஏற்கனவே நீங்கள் முதல்ல வரும்பொழுது நாங்கள் கேட்டோம் பிரபுதேவா மாஸ்டரோட சேர்ந்து வேர்ல்ட் டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா, ஆடுவீங்களா அப்படின்னு. இன்னைக்கு முதல்ல அவரோட சேர்ந்து ஜட்ஜ் பண்ண போறீங்க. வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட்? டெஃபினட்டாக ஒரு ஷோ ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் தான். டெஃபினட்டாக வந்துட்டு அவர் முன்னாடி ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிற இந்த 4 கண்டஸ்டன்ஸ் தே ஆர் பிளெஸ்ட். அவங்களோட டேலண்ட் மூலமாக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய நீங்கள் ஃபைனல்ஸ் வின் பண்ணதுக்கான ஒரு ஹானர் மாதிரின்னு சொல்லலாம். ஆஸ் அ ஜட்ஜாக எனக்கும் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஜட்ஜ் பண்ணதோட வந்துட்டு ஒரு கம்ப்ளீஷன் பிரபுதேவா வந்துட்டு அப்பா நான் நல்லா கம்ப்ளீட்டடாக எனக்கு ஃபீல் ஆனது வந்துட்டு இன்றைக்கி தான். பிகாஸ் பிரபு மாஸ்டர் அவர் முன்னாடி இருந்து நம்ம ஜட்ஜ் பண்ண போகும்போது இட்ஸ் சச் அ ஹானர் ப்ளஷர். அண்ட் பரத், நீங்கள் வந்து இந்த 4 பேரையும் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய ரவுண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆஃப் லேட் நீங்கள் டிவியில் ஃபாலோ பண்ண ரவுண்ட்ஸில் பார்க்கும்போது அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருந்தது? ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள அடுத்த லெவல் போகணுங்கிற பயம் எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே தெரிஞ்சுது. நம்ம ஜெயிக்கணும். பிகாஸ் காம்படிஷன் பயங்கர ஹெவியாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் மீறி ஜெயிச்சு இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க போது ஐ திங்க் ஃபுல் கிரெடிட் வந்துட்டு அவங்களோட டேலண்ட், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட அந்த ஒரு டெடிகேஷனுக்கு தான் நான் சொல்லணும். தேங்க் யூ வெரி மச் பரத். ஸோ ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் நம்மளோட ஃப்ரெஷ் பேனல் ஆஃப் ஜட்ஜஸில் இங்கே வந்தாச்சு. அடுத்த ஸ்பெஷல் ஜட்ஜ் இவர் வந்து ஒரு கொரியோகிராஃபர். ஃபோக் நம்பர், மாஸ் நம்பர், தமிழ் சினிமாவில் ஹீரோவோட என்ட்ரி சாங், இது எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் எல்லாருக்கும் முதல்ல வந்து இவர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. நம்மளோட உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 1ல ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜாக இருந்தார். சீசன் 2ல இந்த செமிஃபைனல் ஸ்டேஜில் இப்போ ஜட்ஜ் பண்ண வந்திருக்காரு. தன்னோட சிறப்பான தோற்றத்தோட, சிறப்பான அந்த நடனத்தோட, சிறப்பான அந்த புன்னகையோட ரொம்ப சிறப்பாக வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் அசோக் ராஜா மாஸ்டர். ஓகே மாஸ்டர், ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் முயற்சின்னு கேள்விப்பட்டாங்க. ரீசெண்டாக வந்து கின்னஸ்லேருந்து வந்த தகவல் படி அதிக படத்தில் ஓப்பனிங் சாங்கில் ஆடின கொரியோகிராஃபர் நீங்கள் தானே. ஹாலிவுட்டில் கூட டென் வெஷிங்ஷன் இப்படி பண்ணது இல்லையாமே? ஓப்பனிங் சிறப்புங்க. இல்ல மாஸ்டர் வந்தாலே வந்து அப்படியே ஒரு எனர்ஜி, அந்த மைக் அப்படியே பிடிச்ச அப்படியே ஸ்டைல பாத்தீங்களா நீங்க? இப்படி நீங்க பண்ணி காட்டுங்க. நான் பண்ணி காமிக்க முடியாது, மாஸ்டர் மட்டும் தான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல். அங்க பாருங்க. மாஸ்டர், இந்த சிறப்புக்கு காரணம் என்ன? நீங்க வந்து எல்லா ஓப்பனிங் சாங்லயும் நீங்க இருந்தா வந்து படம் வந்து 275 டேஸ் ஓடுமா? ஓப்பனிங் அந்த எனர்ஜி அப்படியே அந்த க்ரூ மொத்தத்துக்கு பாஸ் ஆயிடுமா? இதை பத்தி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அப்படி அமைஞ்சிச்சு எனக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாங்கை கொரியோகிராஃபி பண்ணுவோம். இப்போ நம்ம பரஜிக்கு எடுத்திங்கன்னா அவருக்கே நான் எல்லா விதமான சாங் அவருக்கே நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் பட் என்னென்னா அமைஞ்ச ஃபஸ்ட்டு ஹிட் அந்த ஓப்போடு வந்து அந்த ஸ்டைல் ஹிட் ஆனதுனால எல்லாருமே இந்த சினிமாவில் அப்படி ஒரு முத்திரை குத்துட்டாங்க. இது மாதிரி ஓப்பனிங்கு மாசுன்னு அப்படின்ட்டு. பட் எல்லா சாங்கும் நாங்கள் கரெக்டாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், நீங்கள் அப்படி பண்ணுறதுனால தான் இந்த மாபெரும் மேடையில் இந்த செமிஃபைனல்ஸில் நீங்கள் ஜட்ஜாக வந்திருக்கீங்க. பிரபுதேவா மாஸ்டர் இங்கே இருக்க போகிறார். எப்படி இந்த அனுபவம் உங்களுக்கு? குருவை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். என்னென்னா நான் வந்து ஒரு டான்ஸராக, அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது நான் குரு பாடியிருக்கேன். அவர் ஒரு ஹீரோவாக நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி அவர் சொல்லி நான் அவருக்கு மாஸ்டராக பண்ணியிருக்கேன். அவர் இயக்குனராக ஆகி அவருடைய படங்களில் நான் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த அவருடைய ஷோவில், அவருக்காக நடக்கிற இந்த ஷோவில் நான் ஜட்ஜாக பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிறப்பு, எக்ஸலன்ட் மாஸ்டர். அண்ட் கண்டிப்பாக மறக்க முடியாது உங்களுடைய பிரபுதேவா சீசன் 1ல அங்கே உட்காந்துட்டு நீங்கள் ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜாக பல ரவுண்ட்ஸ் பல கண்டெஸ்டன்ஸை பார்த்துருந்தீங்க. இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆடுற அந்த டைட்டில் சாங்கை கொரியோகிராஃப் பண்ணது கூட நீங்கள் தான். ஸோ இந்த சீசனுக்கும் வந்து நீங்கள் தான் புள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. இப்போ செமிஃபைனல்ஸில் டாப் 4 கண்டெஸ்டன்ஸை மீட் பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களோட அனுபவம்? சீசன் 1 சீசன் 2 வந்து கண்டஸ்டன்ட் எக்ஸலண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நானே பார்த்துருக்கேன், ஒன்று விடாமல் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான டிஃப்ரெண்ட்டான அந்த டேலண்ட் இருக்குது. ஸோ இந்த செமிஃபைனலில் இது இன்னும் அதிகமாக காட்டணும், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது செகண்ட் இதில் நான் ஃபஸ்ட் டைம் ஜட்ஜாக வந்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக நான் பார்ப்பேன்.
ஸோ நீங்கள் ரொம்ப சிறப்பாக ஆடணும், புரியுதுங்களா? ஓகே மாஸ்டர், ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து அடுத்து நம்ம கூப்பிட போற அந்த மேன் ஆஃப் த மொமெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் த மொமெண்ட்டை பார்த்த உடனே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அவரை மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட அறிவுரைகள், நீங்க தான் வந்து ஃபுல் எனர்ஜியும் இங்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால உங்களோட சைட்ல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றே ஒன்றுங்க, கான்சன்ட்ரேஷன் இங்கே தவிர வேறு எங்கேயுமே இருக்கக்கூடாது. இங்கே நம்ம ஜெயிக்கணும், அதில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய இந்த ரத்தம், இந்த சதை எல்லாமே எதுனா இங்கே நான் ஜெயிக்கணும், எங்கள் மாஸ்டர்ஜி மாதிரி ஆடணும், அதை தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இது இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். ஆஹா, ஒரு குரல் சொன்னாலும் திருக்குறள் மாதிரி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஸோ 2 ஜட்ஜஸ் இன்னைக்கு இங்கே இருக்காங்க. ஆனால் ரம்யா சொன்ன மாதிரி மேன் ஆஃப் த மூமெண்ட் இன்னும் வரல. அந்த சோஃபா செட் இன்னும் காலியாக தான் இருக்குது. எஸ், அவர் வந்து நம்ம கூப்பிடணும் அப்படிங்கும்போதே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வருது. அவரை இன்வைட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. இல்லை, இவங்களோட நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். எங்கள் மாஸ்டர்ஜி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இன்றைக்கும் என்றைக்கும் சலிக்காத ஒரு நடிப்பு, இம்மையிலும் மறுமையிலும் சுருங்காத ஒரு புன்னகை, வீழ்ந்தாலும் எழுந்தாலும் மாசற்ற ஒரே புகழ், எரித்தாலும் அழித்தாலும் அழியாத இவர் நடனம். Let us welcome our dancing icon, our dancing legend, our dancing sensation, the national icon, Nadana Puyal பிரபுதேவா மாஸ்டர். சிக்கு புக்கு ராயிலே அட கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவார மயிலே ஓகேன்னு அடித்தூளே Yes, our hero of the show, the man of the moment, Prabhudeva Master. பிரபு மாஸ்டர், இந்த சீசன் 2 பொறுத்த வரைக்கும் ஆடிஷன்ஸில் ஒரு தடவை வந்தீங்க, அப்புறம் நடுவில் ஒரு தடவை கிட்டத்தட்ட டாப் 20 கண்டெஸ்டன்ஸ் இருந்த ஸ்டேஜில் வந்தீங்க. இன்னைக்கு வந்து செமி ஃபைனல்ஸ், 4 கண்டெஸ்டன்ஸ் தான். கூடிய விரைவில் அந்த ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் வந்து யார் வின்னருங்கிறது தெரிஞ்சிடும். இன்னைக்கு நீங்கள் வந்தது வந்து இங்கே இருக்கிற எல்லா கண்டெஸ்ட்க்கும் நிறைய கியூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட், எனர்ஜிலாம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா பிரபு மாஸ்டர் எங்களை ஜட்ஜ் பண்ண போகிறாரு, அவர் தான் வந்து யார் ஃபைனல்ஸ்க்கு அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறாருன்றது. உங்களுக்கு இந்த நாள் அண்ட் இன்னைக்கு இந்த கண்டெஸ்டன்ஸை சந்திக்கிற அனுபவம் எப்படி இருக்க போகுது மாஸ்டர்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் செமிஃபைனல்ஸ் எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது. ஸோ 4 பேருக்கும் என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக், பெஸ்ட் விஷஸ். நானும் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வின்னர்ஸ் திருப்பியும் ஃபைனல்ஸில் தான் மீட் பண்ணுவேன். அப்புறமா வேர்ல்டு டூர் போக வேண்டியது தான் ஜாலியாக. சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர், ஆனால் நீங்கள் வந்து இந்த 4 பேர் எல்லாமே இந்த சீசனில் இருக்கிற எல்லா கண்டெஸ்ட்டுமே நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட டான்ஸ் எப்படி இருக்குது? எல்லோரும் பயங்கரமாக ஆடுறாங்க, அது மட்டும் நிச்சயமாக சொல்கிறேன். சூப்பராக ஆடுறாங்க. நல்ல வேலை நான் முதல்ல வந்துட்டேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. சூப்பர் மாஸ்டர். ஸோ மாஸ்டர் வர வரைக்கும் இங்கே வந்து ஒரு டென்ஷன் இருந்துச்சு. பட் பிரபு மாஸ்டர் பேசினதுக்கப்புறம் மாஸ்டர் இவ்வளவு கூலாக, இவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக, இவ்வளோ ஜாலியாக இருக்காரு. மாஸ்டர் முன்னாடி ஆடிடலாம், எந்த தயக்கமும் கிடையாது அப்படின்றது தான் இந்த முகங்களில் தெரியுது. யாராவது ஒருத்தர் பேசுங்களேன், மாஸ்டர் முன்னாடி இன்னைக்கு ஆட போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது? இவன் தான் நிறைய எபிசோடில் நிறைய பேர் வந்து கண் கலங்க, கதி கலங்க வச்சவன். ஜாஃபர், எப்படி இருக்க போகுது அந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. அது இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போகுது எனக்கு. சிச்சி பிச்சிக்கி. ஓ, வெரி நைஸ், யூ ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் உங்களோட குரு கார்த்திக், எப்படிப்பட்ட அனுபவம்? பாண்டிச்சேரி போலீஸ் ட்ரெஸ், ப்ளீஸ் டெல் மீ. இல்லை, கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் மாஸ்டர் பார்த்து ஆடினா எனர்ஜி வரும்னு ஃபுல்லாக நம்பிக்கையில் இருக்கேன். ஓகே, ஸோ மாஸ்டர் வந்து நோ வரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களை பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் யார் யார் எப்படி எப்படி ஆடிருக்காங்கிற அந்த கமெண்ட்ஸும் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். ப்ளீஸ் கோ டேக் யூர் சீட் மாஸ்டர். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பரத் கூட நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் அதை பார்த்துட்ருக்கேன், ஜட்ஜ்மெண்ட் சூப்பராக பண்ணுறாரு, கரெக்டாக சொல்கிறாரு எல்லாம். ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு பேசிக்காக டான்ஸ்
நானும் டான்ஸராக இருந்து டான்ஸராக வளர்ந்ததுக்கப்புறம் சினிமாவில் வந்தேன். ஸோ மை பேஷன் டுவர்ட்ஸ் டான்ஸஸ் எனக்கு நிறையாவே இருக்குது. ஸோ அது உங்கள் ஷோ விஜய் டிவியும் போது சம்திங் மோர் ஸ்பெஷல். எனக்கு ஒரு பெரிய ஹானர் மாஸ்டர் இந்த ஷோ இருந்துக்கிட்டேன். தேங்க்ஸ் டு யூ. மாஸ்டர், நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போக போற வேர்ல்ட் டூருக்கு வந்து பரத் எங்க கூட வருவீங்களா? வரணும். சொல்லியாச்சு. அவர் ஃப்ரீயா இருந்தாருனா கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்காரு மாஸ்டர். ஃப்ரீயா இருக்கணும். So we are really looking forward to that event and இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். Please go take your seat. பிரபுதேவா மாஸ்டர் இங்க வந்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்காரு. நம்மளோட பேனல் ஆஃப் ஜட்ஜஸ்ல ஜட்ஜஸும் ரெடியா இருக்காங்க. முதல் கண்டஸ்டன்ட்டோட அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 powered by ஓம் சக்தி ஹோம். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? திகிருந்தார் தமிழ்ந்தார் என்னோடு நீயும் சேர்ந்தார் புகழ் எல்லைகள் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? திகிருந்தார் தமிழ்ந்தார் என்னோடு நீயும் ஆடவா. Welcome back to பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 powered by ஓம் சக்தி ஹோம். செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட், அதுவும் முதலாவது கிடையாது, ரெண்டாவது. ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ப்ரோக்ராமோட ஆணி வேர் பிரபுதேவா மாஸ்டர் அங்கே இருக்கிற அந்த ஸ்பெஷல் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது, ஸ்பெஷல் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கும்போது இந்த ரவுண்ட் ஆரம்பிச்சு வைக்க போகிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் மூஞ்சன் விஜய் வர்மா. ஏன் இன்னைக்கு திடீர்னு இந்த என்ட்ரியில வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபியா வந்திருக்கீங்க? பிரபு மாஸ்டர் பார்த்த டென்ஷனா இல்ல உங்க ரவுண்டுக்கான டென்ஷனா? என்ன காரணம்? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் வரல. ஒன்றும் வரல. மாஸ்டர் முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி ஆடி இருக்கீங்க, 20-25 பேரில் ஒருத்தரா. இப்போ திருப்பி செமி ஃபைனல்ஸ், கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்கா? ரொம்பவே பொறுப்பு ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் முன்னாடி ஃபஸ்ட் டைம் சோலோவை பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அது ரொம்ப எக்ஸைட்டாகவும் இருக்குது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு அதுவும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஓகே, ஸோ பிரபுதேவா மாஸ்டர், நீங்கள் விஜயோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு டால் அண்ட் ஹேண்ட்ஸம் கண்டெஸ்டன்ட் நம்மளோட செமி ஃபைனலிஸ்ட்டில். சீசன் 1ல வந்து மற்ற கண்டெஸ்டன்ஸ் பின்னாடி குரூப் டான்ஸராக வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. இவரோட ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸராக இருக்காரு. சீசன் 2ல வந்து இவருக்குன்னு உள்ள அந்த ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்குன்னு சில சிக்னேச்சர் ஸ்டைல்ஸ், சிக்னேச்சர் மூவ்ஸ்லாம் இருக்கு. நின்ன இடத்துலேருந்தே நடப்பார் மாஸ்டர். நீங்கள் வேணா அதை பார்க்க விரும்புறீங்களா? அவங்களுக்கு முன்னாடி போட்டு நின்ன இடத்துலேயே நடக்கிறதுல செம்ம ஃபேமஸ். ஒரு வாட்டி பாண்டிச்சேரியில் போயிட்டார். அப்படியே மாஸ்டருக்கு காமிங்க உங்களோட அந்த சிக்னேச்சர் மூவ். விஜய் மியூசிக். Thank you விஜய் வர்மா. Thank you விஜய். இவர் இத பண்ற போது க்ளோஸ் அப்ல பாக்கும்போது ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரியே இருக்குங்கறனால தான் இவருக்கு செல்லமா ஆங்கிரி பேர்ட்ஸ் மூஞ்சன்ற ஒரு பேர் இருக்கு மாஸ்டர். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லயே இன்னைக்கு இருக்க போகுது இல்லையா விஜய்? நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா. ரைட், பட் பிரபு மாஸ்டர் உங்களுக்கு விஷ் பண்ணா கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு ஒரு தனி எனர்ஜியை கொடுக்கும்னு நினைக்கிறோம். பிரபு மாஸ்டர், பெஸ்ட் ஆஃப் லக் விஜய். தேங்க் யூ மாஸ்டர், தேங்க் யூ. ஓகே, ஃபேண்டாஸ்டிக் விஜய். பட்ற தூக்குற. ஓகே, this is your time. காட்டுக்குள்ளே மழையை போல உனக்குள் நான் மாறாதே
நெஞ்சோடு உன்னை போல் தீராதே கண்ணோடு எங்குமே உயிரீரம் எப்போதும் என்னோ நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே நடுக்காட்டில் தனிமை வந்ததே அழகிய ஆசை உணர்வு தந்ததே உலகம் மாறுதே உயிர் சுகம் தேடுதே இளம் வெயில் தோடாமல் பூக்கள் மொட்டாக ஏங்கும் தெக்காடு நீ புது வேர்கள் கை சேர்த்து பச்சை நீர் கோத்து சூழும் ஏகாந்தம் நீ விஜய் வர்மா ஆஃப் த ரொமான்டிக் காய். நிறைய மாஸ்டர் முக்கியமான விஷயம் இந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 273 மிஸ்டு கால் பொண்ணுங்கிட்ட இருந்து டெய்லி இவருக்கு வரும். இஸ் ரொமான்டிக் காய். இவரோட இந்த ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இப்படிலாம் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது? நான் அசோக் என்ன சொல்கிறான்னு கேட்டு அப்புறம் பேசுகிறேன். ஓகே ஸோ அவரோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சிறப்பு அசோக் மாஸ்டர். உங்க கமெண்ட்ஸ்க்காக பிரபுதேவா மாஸ்டர் வெயிட் பண்ணுகிறார். இது என்ன சிரப்? காஃப் சிறப்பா கோசின் சிறப்பா? ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். பட் அங்கே நான் டிவியில் பார்த்ததை விட இன்றைக்கி நான் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஸோ இப்படிலாம் வேறு திங்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு இதுவாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போது டான்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த கான்செப்டுக்கும் உயிர் கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காருங்க. தேங்க்யூ மாஸ்டர். புகழத்துக்கு ஒன்றுமே இல்லை. தம்பிச்சு போயிருக்கீங்க அப்படியே. மிக சிறப்பு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அசோக் ராஜா மாஸ்டர். ஓகே ஸோ அசோக் ராஜா மாஸ்டர் தொடர்ந்து இப்போ பிரபு மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ் கேட்கலாமா? அதே மாதிரி தான் எனக்கு நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்துச்சு. இன்னொன்று அந்த கோஆர்டினேஷன், உங்கள் ஹேண்ட் அந்த இதுவும் அது ரொம்ப கஷ்டம். அது ஆக்சுவலாக அந்த கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவுட்டு. பட் அதே ஃபஸ்ட்டில் என்ன இருந்து எனர்ஜி இருந்ததோ லாஸ்ட் வரைக்கும் அதே பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அவங்களுக்கு தான் டஃப்பாக இருக்கும். 4 பேரும் பயங்கரமாக தான் ஆட போகிறாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் சூப்பராக ஆடிட்டீங்க. தேங்க்யூ மாஸ்டர். விஜய்னாலுமே சூப்பராக ஆடுவாங்க போல இருக்கு. ஓ வாட் a punch. Of course. கரெக்ட். நம்ம இளைய தளபதி விஜய் சார் மாதிரி இந்த விஜய் நல்லா ஆடுறாரு. மாஸ்டர் எப்படி இளைய தளபதி விஜய் சார் வந்து அவ்வளோ நல்லா ஆடுவார்? உங்களுக்கு பிடிச்ச டான்சர்ஸ் யாரெல்லாம் சினிமாவில்? உங்களுக்கு விஜய், சிம்பு, தனுஷ், பரத் டான்ஸர் தான், பயங்கரமாக ஆடுவார். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார், படங்களில் அவ்வளோ ஆடுறது இல்லை. இல்லை எல்லாரும் மாண்டாஜ் நடக்க விட்டுறாங்க மாஸ்டர். சரியான டான்ஸர் அவர், சூப்பர் டான்ஸர். அப்புறம் ஜெயம் ரவி எல்லாரும் இப்போ ஆடுறாங்க, பயங்கரமா ஆடுறாங்க. இவ சிக்கந்தர் கா முக்கந்தர் கா பாலிவுட் கா ககந்தர் அப்படின்ற மாதிரி ஹிந்தில உங்களுக்கு பிடிச்ச டான்சர் யார் மாஸ்டர்? ரித்திக் ரோஷன். வெரி நைஸ் மாஸ்டர். சூப்பர். சோ மாஸ்டருக்கு பிடிச்ச டான்சர்ஸ் யாரு, அவருக்கு எந்த மாதிரி ஸ்டைல்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் நமக்கும் தெரிய வந்துச்சு. அண்ட் விஜய் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி மாஸ்டர் சொல்லியாச்சு, அசோக் ராஜா மாஸ்டர் சொல்லியாச்சு, பரத் ஏற்கனவே நிறைய விஜய் ஆடி நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இந்த செமி ஃபைனல்ஸ்க்காக அவர் கொடுத்தது எப்படி இருந்தது? இது ஆல்ரெடி நான் இந்த சீசனில் இருந்தபோது பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் என்னென்னா, இது வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் சிங்க்கும் உங்களோட நீங்கள் ஆடுற டான்ஸ் சிங்க்கும் வந்துட்டு கரெக்டாக ஒரு இது மிஸ் ஆச்சுன்னா கூட போயிடும். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணீங்க விஜய். பிகினிங்கில் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஒரு நூல் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். லைட் அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு 3 கவுண்ட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு பார்த்தம்போது நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தம்போது அதில் அது கூட எதுவுமே மிஸ் ஆகாமல் கரெக்டாக இருந்தது. டெஃபினட்டாக பிரபுதேவா ஃபேக்டர் இருக்குல்ல இங்கே. ஸோ ஒரு சின்ன நர்வஸ்னஸ் உங்களுக்கு அவர் முன்னாடி நீங்கள் ஆடும்போது இருக்க தான் செய்யும். பட் ஆனால் எக்ஸ்ட்ராடினரி கான்செப்ட், சூப்பர். உங்களோட அந்த டைமிங் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் தான் வரும்.
ஸோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஜய், சூப்பர். சூர்யாக்கு அப்புறம் கம்ப்யூட்டரோட அதிகமா சிங்க் ஆனது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சொல்லியிருக்காங்க. என்ன நூல் உருறது ஒண்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு நூல் விட்டீங்களாமே? இல்ல, இட்ஸ் a pleasant start, it's a happy start இல்ல. ஏன்னா இந்த செமி ஃபைனல்ஸ் பொறுத்தவரைக்கும் முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததும் நீங்க தான், உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸும் இதுதான். இதுக்கு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பட் தொடர்ந்து நீங்க இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுல இன்னும் பிரபு மாஸ்டர் பயங்கர ஃபோக்கஸ்டா பார்க்க போறாரு. ஏன்னா நீங்க பிரபுதேவா ஹிட்ஸ்க்கு தான் வந்து ஆட போறீங்க. ஏற்கனவே மாஸ்டர் ஆடின ஒரு சாங் எடுத்து ஆட போறீங்க. ஸோ ரொம்ப காஷியஸா, ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும். How prepared are you for that performance? பிரபுதேவா மாஸ்டர் வராருன்னு பிரபுதேவா ஹிட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எந்த சாங் எடுத்து ஆடுறதுனே தெரில. எல்லா சாங்லேயும் மாஸ்டர் ஆடி இருக்காரு. ஏதாச்சும் ஒரு சாங் எடுத்து ஏதாவது ஆடலான்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸோ கவிதைகள் சொல்லவான்னு ஒரு பாட்டில் அவர் ஆடி இருக்க மாட்டார், சோகமா ஃபீல் பண்ணியிருப்பார். அதை நீங்க எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக அதில் பிரபுதேவா மாஸ்டர் வராருன்றதுக்காக சோகமா ஆட வேணான்றது. வெரி நைஸ் தம்பி, வெரி குட். நல்ல ஆன்சர், வெரி குட் ஆன்சர். I like your answer. ஸோ எல்லா சாங்குமே ஒரு இதுவாக தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பவர் பேக்கா. ஓ சார், நீங்க பல சாங்ஸ் எடுத்து ஒரு மெட்லியா பண்ண போறீங்க? ஆமாம். ரைட், ஓகே, we are really looking forward to that, விஜய். ஸோ விஜயோடைய செமிஃபைனல்ஸ் 2ல முதல் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து அவரோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பிரபுதேவா ஹிட்ஸ்ல அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த இமீடியட் ரிசல்ட்டும் கிடையாது, பட் யூ கேன் பி ஹாப்பி. ஏன்னா 3 ஜட்ஜஸுமே வந்து உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து விஜயோடைய அடுத்த பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இது பூர்விகா மொபைல்ஸ் இன் உங்கள் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி. உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? இதிருந்தா கமிருந்தா என்னோடு நீயும் சேர்ந்தால் புகழ் எல்லைகள் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? இதிருந்தா கமிருந்தா என்னோடு நீயும் ஆடவா. வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி. செமிஃபைனல்ஸ் 2ல முதல் பெர்ஃபார்மன்ஸை விஜய் வர்மா தான் கொடுத்தாரு. அவரோட முதல் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சாச்சு. பட் இப்போ பிரபுதேவா ஹிட்ஸ், பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி ஒரு பிரபுதேவா சாங், அவர் ஆடின சாங்கை சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஸோ விஜய், இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப மாசா பெப்பியா இருக்க போகுதா, இல்ல ஸ்லோவா ரொமான்டிக்கா ப்ரீஸியா இருக்க போகுதா? என்ன மாதிரி ஸ்டைல்ஸ் ஆட போறீங்க? ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் இட். வெஸ்டர்னிஷா, கொஞ்சம் மாசா. ஆனா இந்த மாதிரி மாசியா வெஸ்டர்னிஷியா இருக்கிறதுல வந்து உங்க நட வருதா? நடப்பயணம் வருது. நடப்பயணம் வருது. ஓகே, சோ உங்களோட முதல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நிறைய பாராட்டுகள், ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடைச்சது. அதே மாதிரி இந்த பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் டு யூ விஜய். Thank you so much.
குண்டு செட்டியில் குதிரை ஓட்டக்கூடாதே ரோமியோ அட்டம் பக்கல் சுத்தும் பொம்மி சுத்தாதே ஐயா கண்ணு தடுகளை குதிரை ஓட்டக்கூடாதே ஏழையை தூக்கி எறியாதே ஏழையை தூக்கி எறியாதே. செமிஃபைனல்ஸ்ல பிரபுதேவா ரவுண்ட்காக விஜய் கொடுத்த ஒரு ஃபியர்சி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த ஆட்டிடியூட் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் தெரிஞ்சிச்சு. பட் இப்போ வந்து ஜட்ஜஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வில் ஸ்டார்ட் வித் அசோக் ராஜா மாஸ்டர் ப்ளீஸ். அவர் எடுத்த எல்லா பாடலுமே சிறப்பான பாடல் தான். என்னென்னா எல்லாமே ஃபுல் எனர்ஜியான பாட்டாக எடுத்துட்டார். எல்லாமே ஸ்பீடுன்றதுனால அவரால் ஃபுல் எனர்ஜி மெயின்டைன் பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். ஒரு ஸ்டார்டிங் இருந்த அந்த எனர்ஜி போக ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அது ஒன்று. அப்புறம் எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் கரெக்டாக ஃபினிஷிங் பர்ஃபெக்ஷன் இல்லை. அந்த டான்ஸஸோடு அவர் ஆடும்போது தான் அழகாக இருந்தது. அந்த டான்ஸஸ் எடுத்துகிட்டு பார்த்தா அவர் டோட்டலாக ஜீரோவாக தான் இருந்தது. பட் நம்ம அந்த செமிஃபைனலுக்கு என்ன வேணுன்ற அந்த இது ரொம்ப வீக்காக கம்மியாக இருந்தது. ஏன்னா அவர் பண்ண அந்த பாடல் இருக்குல்ல, நம்ம காதலன் படத்துடைய சாங் ஒன்று எடுத்தார். ஏன்னா அந்த பாடல் நான் பண்ணும்போது மாஸ்டரோட நான் இப்போ குரூப் டான்ஸஸாக இருக்கும்போது அதில் ஒரு லெக்கு வரும், டூப்பு. ஒரு லெக்கு மாஸ்டது, ஒரு லெக்கு என்னுடைய லெக்கு கூப்பிட்டு நீங்களே பண்ணுங்க. ஒரு லெக்கு கேமரா முன்னாடி அப்படியே போகும், ஒரு லெக்கு அப்படியே சுற்றும், மாஸ்டர் சுற்றுவார். ஸோ எனக்கு சைஸு தெரியாமல் மாஸ்டர் ஷூவை நான் போட்டுக்கிட்டு அந்த டெக்னிக் சீக்ரெட்லாம் சொல்லாது. சரி, எல்லாரும் நான் தான் அப்படி சுற்றிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருக்காங்க. வா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலாக இப்போ கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நல்ல வாய்ப்பாக இருந்தது சொல்கிறதுக்கு. பட் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குற அந்த செமிஃபைனலுக்கு உண்டான ஒர்த் இங்கே இல்லை. அடுத்ததா பரத், உங்கள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்ன விஜய், என்னாச்சு? ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் சுத்தமாகவே இல்லை. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி தான் நிறையா மூமெண்ட்ஸ் ஒரு மாதிரி மறந்துட்டீங்க. பேசிக்காக ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்கள் அங்கங்கே மறந்துடுறீங்க. மறந்துட்டு அடுத்து எடுக்கணுமேங்கிற ஹரிபரியில் வந்துட்டு டக்குன்னு அடுத்து எடுத்துடுறீங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. கடைசியாக எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏழை தூக்கி எரியாதுங்கிறது ஃபுல்லாக முடிக்கணும். அது ஏதோ 2 கட்டானா முடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அட்லீஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கொரியோகிராஃபி அங்கங்கே மிஸ்டேக் இருந்தாலும் தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் பெருசாக இல்லை. விஜய், நீங்கள் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஜட்ஜஸ் ஆஸ்கிங் ஏன் இப்படி ஒரு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னு உங்கள் சார்பில் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ரிஹர்சல் பண்ண முடியல. ஃபுல் சாமி நேற்று நைட்லாம் ஒரு 4 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபுல்லாக எல்லா வாட்டியும் நல்லா தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரில ஆக்சுவலாக மைண்டு சில. கவலைப்படாதீங்க விஜய், நெக்ஸ்ட் டைம் ஆல்வேஸ் தேர் இஸ் எ நெக்ஸ்ட் டைம். அவங்க உங்களோட நல்லதுக்கு மாட்டேன், அதை ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணுங்கள், அவ்வளோதான். பிரபு மாஸ்டர், இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இவரால் வந்து கரெக்டாக அந்த எனர்ஜியோட டெலிவரி பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி வந்து நிறைய நடந்திருக்கு. அதனால தான் நெக்ஸ்ட் டைம் ஓகே. ஐ திங்க் விஜய் உங்களோட கம்ப்ளீட் எனர்ஜி சோர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றது, அவரோட பேச்சு, அவரோட சிரிப்பு, இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு எனர்ஜி வரும். ஒரு கண்டெஸ்டன்ட்டு கூட இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கூட மாஸ்டர் கொடுக்கல. நான் எடுத்துக்கிறது இல்லை, எல்லாம் நம்ம ஆளுங்க மாதிரி தான் எடுத்துக்கிறது. விஜய் வர்மாவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் செமிஃபைனல்ஸ்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஓம். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? தினிருந்தா தமிழ்ந்தா என்னோடு நீயும் சேர்ந்தால் புகழ் எல்லைகள் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? தினிருந்தா தமிழ்ந்தா என்னோடு நீயும் ஆடவா. வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்ஸ். செமிஃபைனல்ஸ் 2 பார்த்துட்டு இருக்கோம். டாப் 4 கண்டெஸ்டன்ட்ஸ். ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் இன்னைக்கு வந்து 2 விதமா பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படபடப்பு, ஒரு பதட்டம் இருக்கு. காரணம் நம்மளோட டான்சிங் லெஜெண்ட், தி ஹீரோ ஆஃப் தி ஷோ பிரபுதேவா மாஸ்டரோட முன்னிலையில இன்னைக்கு ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்டும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆனா இந்த இடத்துல அவங்க ஆடுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறதுனால அவங்களோட வாழ்நாள்ல அவங்க எந்த இடத்த பிடிக்க போறாங்க இந்த நிகழ்ச்சியில அப்படிங்கறத தீர்மானிக்க போகுது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப காமா கம்போஸ்டா ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் அவங்க கொடுத்தாகணும். அண்ட்
எனக்கு மறந்து போச்சுங்க, இவ்வளோ பெருசு மூச்சை விடாமல் பேசிட்டீங்க நீங்கள். ஆனால் இந்த செமிஃபைனல்ஸில் அடுத்ததாக ஆட வர போகிறது சுச்சு புச்சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் செல்லாமா அழைக்கப்படுபவர் ஜாஃபர். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா உடம்பு புடி, நான் சிரிச்சா வானவடி, நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ அடி. நான் அடிச்சா தாங்க மாட்டேன். ஓகே, ஜாஃபர் அவரோட செமிஃபைனல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டார். என்ன தம்பி வரும்போது செம்ம சீன் போட்டு வர, என்ன நீ செம்ம ஜாலியாக இருக்க போல இது, நீ எல்லாரும் டென்ஷன் ஆகாங்கன்னா நீ சிரிச்சு ஹவ் ஆர் யூ ஃபீலிங் சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க, அதே நானும் கேட்குறேன், சொல்லு எப்படி இருக்குது? குட். குட். 1 லைன் 1 வேர்ட்ல வந்து ஆன்சர் கொடுத்துட்டீங்க. பட் ஜாஃபரை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் லெஸ் டென்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பிரபுதேவா மாஸ்டர் நடுவில் வரும்பொழுது எனக்கு ஜாஃபர் ரொம்ப பிடிக்கும், அவர் என்னோட ஒரு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட், நம்ம வேர்ல்ட் டூர் போனால் கண்டிப்பாக ஜாஃபரும் மதனும் அதில் இருக்கணும் அப்படின்னு பிரபு மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. மாஸ்டர் ஞாபகம் இருக்கா நீங்கள் சொன்ன? ஞாபகம் இருக்கு. ஸோ அதனால ஜாஃபர் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்போஸ்டாக இருக்கீங்களா? இப்போ மாஸ்டருக்கு தான் நம்மளை பிடிச்சிருச்சே, நம்ம ஒரு ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்ல, அதனால நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடுவோம், அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கா? இல்லை, கொஞ்சம் பயம் இருக்குது. மாஸ்டர் முன்னாடி ஆட போகிறோம், அப்புறம் அசோக் ராஜா மாஸ்டர் அவங்க கூடலாம் ஆட போகிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். அப்போ நான் ஏன் பயமே இல்லையா உனக்கு? இந்த வரேன். நீங்கள் ஏன் பரத்தோட பேரை சொல்லலை? அப்போ பயம் இல்லை உங்களுக்கு பரத் மேலே? இல்லை, பரத் சார் வந்து பழக்கப்பட்ட ஒரு ஜட்ஜு. அதுதான் ஹாய் பாரத், ஹவ் ஆர் யூ அப்படின்னு லாஸ்ட் டைம் யூ மெட் இன் டெல்லி லைக் தட் யூ ஆர் திங்கிங். அண்ட் மாஸ்டர், ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஜாஃபர் வந்து எப்படி அப்படின்னா வந்து சில பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி 2 ஆண்டி அழுது 4 நாளைக்கு டிவி விட்டு எழுந்திக்கலையாம், அது மாதிரி செம்ம அழுக வைப்பார், மனதை நெகிழ வைப்பார். இன்னைக்கு இந்த பெஸ்ட் ஆஃப் உங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ்ல எந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து என் சோஷியல் ஷோ யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு யூ. காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியும் நேரம் வாழும். தாயாக நீதான் தலை கோத வந்தாலும் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். ஒரு வார்த்தை எங்கு நீ சொன்னாய், வலி போகும் என் அன்பே அன்பே.
சோஷியல் இஷ்யூஸ் ரவுண்ட்ல ஜாஃபர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட தினசரி வாழ்க்கையில அவர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. அதை முதல் தடவை பார்க்கும்போது பல பேரோட கண்கள்ல வந்து கலங்கிச்சு. இன்னைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வச்சுச்சு. ஸோ செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல ஜாஃபர் கொடுத்துருக்கிற அந்த முதல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இப்போ கமெண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஜாஃபருக்கு வந்து மாஸ்டர், இங்கே இருக்கிற அசோக் ராஜா மாஸ்டர், அவங்க எல்லாருக்குமே வந்து முன்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சில இடங்களில் அவர் வந்து அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அவர் அது மாதிரி ஃபீல் பண்ணல அப்படின்றத அவரே சொன்னது. இந்த மேடையில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட் மாதிரி தான் ஜாஃபரும் இன்னைக்கு எல்லாரோட இதயங்களுக்கு கொண்டிருக்கார். அதுக்கே அவருக்கு ஒரு வாட்டி நம்ம எல்லாம் கை தட்டலாம். அண்ட் வில் ஸ்டார்ட் வித் பரத். பரத், நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இவர் முதல் வாட்டி பண்ணும்போது இருந்தீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா. ஓகே, ஸோ உங்களோட கமெண்ட்ஸ். ஜாஃபர், உன்னை கரெக்டாக நீ புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்த பற்றியா, ஃபஸ்ட்டு அதுக்கே நம்ம கை தட்டி ஆகணும். ஏன்னா டான்ஸை ப்ரூவ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும் புதுசாக அப்படின்னு சொல்லி வந்துட்டு தப்பான ஒரு விஷயம் எடுக்காமல் கரெக்டாக உன்னோட மைனஸ் உன்னோட ப்ளஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு திங். அழகாக ஸ்கிரிப்டிங் பண்ணி இந்த கான்செப்ட் அழகாக யார் கொரியோகிராஃப் பண்ணாங்க? இது 2 பேர் பண்ணாங்க மாஸ்டர், கார்த்திக் அண்ணாவும் சத்யான். தெரியுது, கார்த்திக் அப்படியே உன்னோட அப்படியே ஃபுல்லாக அப்படியே க்ளீனாக தெரியுது. சூப்பர் கார்த்திக். எனக்கு எந்த இடத்துல ஒரே இது போச்சுன்னா, நீ கோவப்படும் போது ஒரு எமோஷன் டான்ஸில் காட்டுறல, எகிரி குதிச்சு கீழே விழுந்து உன்னோட கோவத்தை காட்டுற மாதிரி எமோஷன் ஆகும்போது அதையும் வந்துட்டு டான்ஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். எமோஷன் ஆகும்போது ஜஸ்ட்டு நடந்த அழுத ஜஸ்ட்டு வெறும் ஒரு சின்ன நடிப்பு மட்டும் இருந்தது. அதோடு சேர்ந்து அந்த எமோஷனுக்கான நடனத்தையும் வந்துட்டு அதில் அப்படி ஆட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷன் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் மற்றபடி ரொம்ப சூப்பராக இருந்தது ஜாஃபர். ரொம்ப இன்ஃபேக்ட் ரொம்ப நெகிழ்விக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தது பார்க்கும்போது. சூப்பர், நைஸ். தேங்க்யூ வெரி மச் பரத் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். அசோக் ராஜா மாஸ்டர், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அதை எடுத்த அந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. எனக்கு என்னென்னா, பரத்ஜி சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங்கான எக்ஸ்பிரஷன் வந்து ஃபேஸில் இல்லை. அவர் இன்னும் கொஞ்சம் அது நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக அழகாக பண்ணியிருக்கார். சிறப்பாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ மேன் ஆஃப் த மொமெண்ட் பிரபுதேவா மாஸ்டர். இந்த சோஷியல் இஷ்யூஸ் ரவுண்டில் எல்லாருமே சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயம் எடுத்தாங்க. ஆனால் ஜாஃபர் மட்டும் தனக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஆடினார். நீங்கள் முதல் வாட்டி அதை பார்க்குறீங்கன்னா எப்படி இருந்தது மாஸ்டர் உங்களுக்கு? நான் இது முதல் தடவை பார்க்குறேன். பட் அதான் அவங்க சொன்ன மாதிரி நெகிழ்வாக தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொன்னார் ஆரம்பிக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு பயமும் இல்லை அவருக்கு. அவர் சும்மா பயங்கரமாக ஆடுறாரு. ஆக்சுவலாக அவர் கூட ஆடுறதுக்கு நான் தான் பயப்படணும். இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் இந்த பையனோட நம்ம அப்படின்ட்டு இருக்கு. நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறேன் அவங்க கூட. இதை விட உங்களுக்கு ஒரு பாராட்டு வேணுமா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கேட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு உங்கள் மனசு? இல்லை, நான் நினச்சிக்க கூட பார்க்கல இந்த ஷோவில் நான் ஆடுவேன், மாஸ்டர் முன்னாடி ஆடுவேன். நான் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் யோசித்ததில்லை எவ்வளோ தூரம் நான் வருவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜாஃபரோட இந்த எல்லா சந்தோஷத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் கார்த்திக், அவரோட கொரியோகிராஃபர். அவர் இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்திருக்கார். தான் ஒண்டி 4 பேரில் இல்லை மாஸ்டர். ஒரு கொரியோகிராஃபராக இவருக்கும் முக்கியமான நிறைய ரவுண்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்க வச்சது கார்த்திக் ஒரு ரீசன். உங்கள் மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி மாஸ்டருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்லை, அவருக்கு சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே அவர் என் கூட இங்கே இருக்கார். how sweet. இன்னும் ஒரு அழகான வார்த்தை சொல்லிருக்கீங்க ஜாஃபர். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாச்சு, நச்சுன்னு இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதுக்கான கமெண்ட்ஸும் கேட்டுட்டீங்க. Are you happy? Yeah, happy. You are happy. பட் இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம எண்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து நீங்கள் கொடுக்க போகிற பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பிரபுதேவா மாஸ்டர் ஹிட் சாங்கில் நீங்கள் எந்த சாங் சூஸ் பண்ணி ஆட போகிறீங்க? நான் ஒரு 5-6 சாங்ஸ் யூஸ் பண்ணி ஆட போகிறேன். 5-6 பாட்டு. எதை வச்சு எடுத்தீங்க? ஏன்னா நிறைய அவரோட இதில் ஹியூமர் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த இதை எடுக்கலான்னு எடுத்தீங்க? நான் என்னோட கான்செப்ட் வைஸ் சாங் எடுத்தேன். கான்செப்ட் வைஸ் இப்போதைக்கு ரிவீல் பண்ண மாட்டேன். ரிலீஸ் ஆகாத ஒரு படம் மாதிரி. ஓகே, சோ ஜாஃபரோட அடுத்த பெர்ஃபார்மன்ஸை இந்த செமி ஃபைனல்ஸ்ல நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக் இன் பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? தினிருந்தா தமிருந்தா என்னோடு நீயும் சேர்ந்தால் புகழ் எல்லைகள் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களில் யார் இங்கு பிரபுதேவா? தினிருந்தா தமிருந்தா என்னோடு நீயும் ஆடவா. Welcome back to பூர்விகா மொபைல்ஸ். உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 பவர்ட் பை ஓம் சக்தி ஹோம்.
ஜாஃபருடைய முதல் பெர்ஃபார்மன்ஸை இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதை தொடர்ந்து அவரோட 2வது பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பிரபுதேவா ஹிட்ஸ் ரவுண்டுக்காக அவர் கொடுக்க போற பெர்ஃபார்மன்ஸை இப்போ பார்க்க போறோம். லெட் அஸ் வெல்கம் ஜாஃபர். ஜாஃபர், உங்களை பார்க்கும்போது ஒரு குட்டி பிரபுதேவா பார்க்குற மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ்க்கா. ஸோ சொல்லுங்க ஜாஃபர், பிரபுதேவா ஹிட்ஸ் ரவுண்ட் அப்படிங்கும்பொழுது இப்போ மாஸ்டர் வந்து ஐ திங்க் எட்ஜ் ஆஃப் த சீட்டுக்கு வந்துட்டாரு. என்னோட டான்ஸை நான் ஆடின டான்ஸை ஜாஃபர் எப்படி ஆட போறாரு அந்த கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு, மாஸ்டருக்கு எஸ்பெஷலி ஜாஸ்தியாகவே இருக்கு. என்னென்ன சாங்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க? ஃபஸ்ட்டு மெட்ரோ சேனல். மெட்ரோ சேனல் முன்ன பாரு. அது வரும்போது நீ கைக்கு வந்தியா இருந்திருப்ப. சரி, அடுத்தது பாடல். அப்புறம் நேற்று நோ நோ நாளை நோ நோ. அது சூப்பர் சிங்கர்லயும் அனுப்பிச்சிடலாம் போல இது. நேற்று நோ நோ. அடுத்தது அதுக்கப்புறம் ரோமியோ ஆட்டம் போட்டால். அதுக்கப்புறம் உக்கு உக்கு உகாண்டா லக்கு நீதாண்டா. உக்கு உக்கு அதுவா? சம்மடா, நீ எங்கேருந்து பூச்சா இதெல்லாம்? எப்படி யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இதெல்லாம்? இல்லை, 2 நாள் ஆச்சு இது சூஸ் பண்ணேன். ஆனால் ஒரு பாட்டு கேட்கும்போதும் எது எடுத்தால் நல்லா இருக்குமே, எது எடுத்தால் நல்லா இருக்குமே, எது எடுத்தால் நிறைய ஆடலாமே, அந்த மாதிரி நிறையா தோணிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாட்டு செலக்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது டான்ஸ் ஆட எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிக்கோங்க. செம்மையாக பேசிட்டா நீ, கிளைமேக்ஸ் காட்சி மாதிரியே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 6-7 படத்துலேருந்து எடுத்து கொடுக்க போகிறார் ஜாஃபர். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் த காமாட்சி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் யூ ஜாஃபர். இதுதான் உங்களோட டிசைடிங் சாங், உங்களோட டிசைடிங் பெர்ஃபார்மன்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போக போறீங்களா, என்ன நிலைமையில இருக்க போறீங்க எல்லாமே தெரிய போகுது. ஸோ நல்ல தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு இசையிலே மடோனா, நடையிலே டயானா, இடையிலே எடுக்கவா மெட்ரோ சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு Kasihan si kuda tiada penunggang yang memberi panduan. லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணை கங்காமாவோ இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா. எண்ணெல்லாம விளக்கு எரியுமா கண்ணை கங்காமா மரம் இழுக்கிற கையா பாரம்மா. நோ நோ நாளை நோ நோ லைஃபில் டென்ஷன் எழுதும் நோ நோ போட்டு எல்லாத பெண்காற்ற நீ திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா பையன் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா இரண்டுமே ஒன்றுதான். ஓவியம் வரையவா உன் கால் தடம் வரையவா இரண்டுமே ஒன்றுதான்.
இந்த மேடையில் ஜாஃபரோட கடைசி பர்ஃபார்மன்ஸ் செமிஃபைனல்ஸில் கொடுத்துருக்கீங்க. ஒரு பயங்கரமான மாஸ் படம் மாதிரி கொடுத்துருக்கீங்க. எப்படி இருந்ததுன்னு ஜட்ஜஸ் கிட்டே கேட்கலாம். அசோக் ராஜா மாஸ்டர், சிறப்பா, மிகச்சிறப்பா, காஃப் சிறப்பா? நான் நினச்ச மாதிரி இல்லை. அப்போது மாஸ்டருடைய எல்லா ஹிட் சாங்கும் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருக்கோம். பட் நம்ம அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுறோன்னா ஒன்று அதை விட மேலே இருக்கணும் இல்லையா, இல்லைனா அது ஈக்குவலுக்காக இருக்கணும். பட் இவர் எடுத்த விதம் எல்லா சாங்குமே நல்லா இருக்குது. பட் எனக்கு என்னென்னா இவர் என்ன சொல்ல வராருன்றதை வந்து ஒரு கான்செப்டாக பண்ணியிருக்காரு. அது கரெக்டான ஒரு ஃபினிஷிங் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாங்குடைய அந்த வெரைட்டிக்கான அந்த எனர்ஜி எனக்கு நான் நினச்ச இது அங்கே கிடைக்கல. ஓகே, டோட்டலாக பார்க்கும்போது ஓகே 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 ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அசோக் ராஜா மாஸ்டர். பிரபுதேவா மாஸ்டரோட பாடல், அவர் ஆடின பாடல் அப்படிங்கும்போதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் பூர்த்தி செய்யணுங்கிறது பெரிய பெரிய சேலஞ்ச் தான். பரத், உங்களோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஜாஃபர், ஏதாவது இடையில மறந்தீங்களா? சார் மறக்கல சார். ஏன்னா நீங்கள் பிகினிங் பஞ்ச் எடுத்தீங்களா, மெட்ரோ சேனலோட பிகினிங் பஞ்சே பார்த்தீங்கன்னா பஞ்சில் ஆரம்பிக்கல, ஸ்ட்ரோக்கில் ஆரம்பிக்காமல் மிஸ் ஆகி தான் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மறந்து மேட்ச் பண்ண மாதிரி தான் இருந்தது. எண்ணெல்லாம விளக்கு எரியுமா, கண்ணை கங்கம்மா, மரம் இழுக்கிற கைய பாரம்மா. எனக்கு என்னன்னா ஜாஃபர், த்ரூ அவுட் ஒரு மாஸ்டரோட ஒரு 10 சாங் எடுத்திருக்கீங்க. 10 சாங்கில் வந்துட்டு இடையில ஒரு திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷ் அந்த ஃபோக் வந்தபோது உங்கள் ஸ்டைல் மாறிச்சு. மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஸ்டைலில் இருந்தது த்ரூ அவுட். எல்லாமே வந்துட்டு அந்த பிரேக் மூமெண்ட்ஸ் இருந்தது, எல்லாமே வந்துட்டு அந்த அந்த ஒரே ஃபார்மேட்லேயே தான் இருந்ததே தவிர இடையில ஒரு சேஞ்ச் ஓவரே இல்லை. மியூசிக் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. மாஸ்டரோட பல வெரைட்டி இருந்தது சாங்ஸு. பட் உங்களோட டான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே மாதிரியே த்ரூ அவுட் இருந்த மாதிரி இருந்தது. ஆஸ் யூஷுவல் உங்களோட க்யூட்னஸ் இருந்தது, உங்களோட எனர்ஜி இருந்தது, நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் க்யூட்டாக இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் என்னென்னா இது வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஏன்னா அவரோட சாங்ஸ் எடுத்திருக்கோன்னா எல்லாரோட இமேஜினேஷன் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அவரோட மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமையும் இருக்கணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்துட்டு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதை பூர்த்தி செய்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் நீங்கள் யூ ஹவ் ட்ரைட் யுவர் பெஸ்ட். பட் ஜாஃபர்ட்டே நிறையா நான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பிரபுதேவா மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பாடல்களுக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது திருப்பியும் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ஆமாம், ரிவைண்ட். அவங்க தான் இப்போ உண்மையான ஜட்ஜு. நீ நம்ம ஆள் தான் எப்பவுமே. உங்கள் எனர்ஜி லெவல், அவங்க சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக அவங்க சொன்ன எனக்கு பிடிச்சது. மாஸ்டர், உங்களுக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் ஃபேவரட்? ஆமாம், எனக்கு எல்லா கண்டஸ்டும் பிடிக்கும். எல்லாரும் நம்ம ஆள் தான். ஓகே, ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடலுக்கு உங்களோட பெஸ்ட் சாங்ஸுக்கு அவர் ஆடிருக்காரு அப்படிங்கும்பொழுது அங்கே பார்த்து அதை ரசிக்கும் பொழுது அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வேறு ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. புதுசாக வேறு ஏதோ பண்ணும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. இன்னொரு புது சாங் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க நிறைய பழைய ஞாபகம்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு, இவர் ஆடின பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பாட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு மெமரி இருக்கா மாஸ்டர்? நிறைய இருக்குது. லாலாக்கு டோல் டபிம் வந்து பொள்ளாச்சியில் பண்ணேன். அது திடீர்னு எனக்கு டக்குன்ட்டு அது வந்தது, ஞாபகம் வருது. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஃபோக் சாங், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ஆட்டோகிராஃப் படத்தில் வர சேரன் மாதிரி பல ஃபீலிங்ஸ் வந்துருக்குது இந்த ஒரு பாட்டில் ஜாஃபர். ஆனால் வந்து மாஸ்டருக்கு பிடிச்சது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா இந்த மேடையில் உங்களோட கடைசி பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். நீங்கள் ரொம்ப நல்லா ஆடுறதால இன்னும் எதிர்பார்க்குறாங்க. எஸ் மாஸ்டர். அவ்வளோதான். எஸ், ஆக்சுவலி மாஸ்டர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஜாஃபர், நீங்கள் இன்னைக்கு ஆடினது வந்து ஜாஃபரோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்தது. பட் பிரபுதேவா மாஸ்டர் ஆடின ஒரு பாடலை எடுத்து ஜாஃபர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி அப்படின்றது தான் 2 ஜட்ஜஸும் சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமாக ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த ஸ்டேஜில் செமிஃபைனல்ஸில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அதை செஞ்சு தான் ஆகணும். யூ ஹேவ் டன் யுவர் பெஸ்ட் ஜாஃபர். அக்கார்டிங் டு யூ நீங்கள் உங்களோட கடமையை முடிச்சாச்சு. இனிமேல் உங்களுக்கான பலன் என்ன, ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். கேன் வி இன்வைட் பரத் அண்ட் அசோக் ராஜா மாஸ்டர்? உங்களில் யார் பிரபுதேவா சீசன் 2 ஓட 2வது செமிஃபைனல்ஸில் 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். விஜய் வர்மா, ஜாஃபர் 2 பேருமே ஆடிட்டாங்க. அண்ட் அசோக் ராஜ் மாஸ்டர்,
உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த 2 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே? ஏதாவது எலிமினேஷன் டக்குன்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை நான் மீதி இருக்கிறத பார்க்கணும் போல இருந்ததா? ஃபஸ்ட்டு சீசனை விட செகண்ட் சீசன் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா பெரிய நம்ம பரஜி ஜட்ஜாக இருக்கார், நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காங்க. செமிஃபைனலுக்கு இப்போ என்னை வர வச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக விஜய் டிவிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எங்கள் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் நான் பார்த்ததில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 ரவுண்டில் வந்து விஜய்ஜியும் ஜாஃபர்ஜியும் வந்து சிறப்பாக பண்ணி நம்மளை கலக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபுல் திருப்தி இல்லை. அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் இவங்க மீதி இருக்க 2 பேர் ஆடுறத பார்த்து தான் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியும். ஓகே, 2G பார்த்தாங்க, இன்னும் ஒரு 2G பார்க்கணும் அப்படின்றதுனால அசோக் ராஜ் மாஸ்டர் கமெண்ட்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கார். நீங்கள் சொல்லுங்கள் பரத். அதான் ஃபஸ்ட் எபிசோட்லேயும் செகண்ட் எபிசோடுக்கும் விஜய் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் எபிசோட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இந்த ப்ரொஜெக்ஷன் ரவுண்டில். பட் அதே கம்பேரிட்டிவ்லி செகண்ட் ரவுண்ட் பிரபுதேவா மாஸ்டர் ரவுண்டில் வந்துட்டு அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஜாஃபரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், குவைட் டிசப்பாயிண்டிங். பட் இதோட ரிசல்ட் வந்துட்டு 2த்தையும் கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும். பட் ஓவரால் இட் வாஸ் ஓகே பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே, ஸோ பெஸ்ட் ஆஃப் கண்டெஸ்டன்ஸ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 கண்டெஸ்டன்ஸுமே நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அந்த அடுத்த ரவுண்ட் பிரபுதேவா ஹிட்ஸ் ரவுண்டில் தான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றத 2 ஜட்ஜஸுமே சொல்லியிருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர் வந்து ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸையும் நோட் பண்ணியிருக்காரு. பட் இந்த 2 கண்டெஸ்டன்ஸோட முடிவுகளை இப்போ உடனே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா செமிஃபைனல்ஸ் 2 இன்னும் முடியல. மீதி உள்ள 2 கண்டெஸ்டன்ஸ் சந்துரு அண்ட் கார்த்திக்குடைய 2 பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தாகணும். எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யாரு எந்த கண்டெஸ்டன்ட் நிகழ்ச்சி விட்டு வெளியேற போறாங்க அண்ட் எந்த 3 contestants 3 finalists டைரக்டா நம்மளோட ஃபைனல்ஸ்குள்ள நுழைய போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். So thank you judges, we will wait for that till next week, and until we meet you next week with the other 2 contestants and our Nadana Puyal Prabhudeva master, this is Balaji and me Ramya signing off along with our judges in Purvika Mobiles. Ungalil Yaar Prabhudeva season 2 powered by Om Shakti Om. You know the news.